கைஸ் போன பாட்டு எங்க முடிச்சோன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலனாலும் சொல்றேன். நம்ம ஹீரோ வந்து பெட்ல படுத்திருப்பாரு. அவரால் வந்து எழுந்திருக்கவே முடியல அப்படின்னு போன பாட்டு நம்ம முடிச்சிருப்போம். நீங்க அந்த வீடியோவை இன்னும் பார்க்கலைன்னா நம்ம சேனல்ல அந்த வீடியோ இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் என்னோட கதையோட கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்கான கதைக்கு போலாம். இந்த பாட்டு போன பாட்டு மாதிரி இல்லாம ரொம்பவுமே டிஃப்ரெண்டா இருக்கும். அதோட மட்டும் இல்லாம இதுல நிறைய சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லர்லாம் இருக்கும். ஸோ கன்னியூவா பாருங்க. சரி, வாங்க நாம இப்போ கதைக்கு போகலாம். நம்ம ஹீரோவுக்கு வந்து ஃபோன் வருது. அவங்க ஆஃபீஸ்லேருந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் உங்களை ஆஃபீஸ்லேருந்து தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ உடனே ரிப்ளை பண்ணுறாரு, சும்மா ப்ராங்க் பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு. உடனே ஆஃபீஸ்லேருந்து சொல்கிறாங்க, நாங்கள் ப்ராங்க் பண்ணல சார், நீங்கள் தான் ப்ராங்க் பண்ணுறீங்க. உங்களால் எவ்வளோ பெரிய ஆர்டர்லாம் மிஸ் ஆகிட்டு தெரியுமா? இதுக்கான ஃபைனை நாங்கள் கோர்ட்டு மூலயமா உங்களுக்கு வசூலிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. சரி, நம்ம மொபைல் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்படி ஆஃப் பண்ண பார்க்குறாரு. அப்போ பார்த்தா டேட்டு வந்து மாறி இருக்கு. டேட்டு பார்த்தீங்கன்னா May 2 அப்படின்னு காட்டுது. உடனே ஹீரோவுக்கு ஷாக் ஆகிடுது. ஏன்னா நம்ம அந்த கிளவிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது வந்து April 28 அன்னைக்கு நம்ம அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஹீரோவுக்குமே ஒன்றுமே புரியல. தலையை பிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறான். ஹீரோயின் உடனே, இத்தனை நாள் எங்கடா போனேன், நான் உனக்கு எவ்வளோ டைம் கால் பண்ணேன், நீ ஒரு கால் கூட எடுக்க மாட்டியா? சரி, கால் தான் எடுக்கல, அட்லீஸ்ட் மெசேஜாவது பண்ணலாமா, நீ எங்கே இருக்க, எப்படி இருக்க அப்படின்னு உடனே ஹீரோ சொல்கிறான், அதாண்டி எனக்குமே புரியல, இத்தனை நாள் என்ன நடந்ததுன்னு எனக்கும் தெரியல, என்னால் இப்பயும் பெட்டை விட்டு நகரவே முடியல சொல்கிறான். உடனே ஹீரோயின் வந்து, என்னடா போதையில் இருக்கியா அப்படின்னு கேட்குறான். ஹீரோ உடனே, போதையெல்லாம் இல்லடி, நான் என்னோட நிலைமை உனக்கு சொன்னால் புரியாது, தயவு செஞ்சு நீ நேரில் வா அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோயின் அவசரமாக வரா. அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து இந்த ரூமை வந்து ரூமை திறக்கிறப்ப பார்த்து ஹீரோ வந்து அந்த பெட்ரூமில் இந்த பெட்டு மேலே இருக்கு. உடனே ஹீரோயினை பார்த்து, தயவு செஞ்சு உள்ளே வந்துடாத அப்படின்னு போகிறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த பெட்டில் இருந்துக்கிட்டு அவன் எல்லாமே பண்ணி காமிக்கிறான். நின்று பார்க்குறான், குதிக்கிறான், இறங்கினா அவனால் மட்டுமே அந்த பெட்டை விட்டு வெளியிலே வர முடியல. அப்படி வெளியில் அவன் தோலெல்லாம் அந்த பெட்டு ரொம்ப பிடிச்சி அப்படி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த சதையெல்லாம் பிஞ்சு அப்படியே ரத்தமாக வர மாதிரி இருக்கு. ஹீரோயினுக்கு அப்பயுமே ஒரு டவுட்டு, இவன் உண்மை சொல்கிறானா பொய் சொல்கிறானா என்னன்னு உடனே அங்கே இருக்கிற ஸ்க்ரீன் துணியை எடுத்து ஹீரோ மேலே போட்டு தன்னால் எவ்வளோ ஃபோர்ஸாக இழுக்க முடியும், இவ்வளோ ஃபோர்ஸாக இழுத்து பார்க்குறா. சுத்தமாக ஹீரோ வந்து இப்போ அந்த கருப்பு உருவம் வந்து அப்படியே ஹீரோவுக்கு பின்னாடி வந்து அப்படியே நிற்கிது. ஹீரோயின் அதை பார்த்துட்டு உடனே ஷாக் ஆகி கத்துனோடனே ஹீரோ பார்த்துட்டு, ஏண்டி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் உடனே பின்னாடி அப்படிங்கிறா. அப்போ பார்த்தா ஹீரோ அப்படியே மெதுவா அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறான். அந்த கருப்பு உருவம் திடீர்னு வந்து அப்படியே ஹீரோ மூஞ்சிக்கிட்டே வந்து நிற்கிது. இன்னொன்னே ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி மயக்கமாய் கீழே விழுந்துறான். இதை பார்த்து அதிர்ச்சியில ஹீரோயின் உடனே அங்கேருந்து மாடியிலேருந்து விறுவிறுன்னு கீழே இறங்கி வேற யாராவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியும் பார்க்குறா. ஒருத்தவங்களையும் காணும். சரி, அந்த கிளவி வீட்டில் போய் தட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கிளவி வீட்டை போய் தட்டி பார்க்குறாங்க. அங்கேயும் அந்த கிளவியை காணும். சரி, வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனையை வந்து சொல்றா. ஹீரோ ஃப்ரெண்டு என்ன சொல்றான்னா, உனக்காவது இப்பதான் தெரியுது, எனக்கு வந்து இது வந்து முன்னாடியே தெரியும்டி அப்படின்னு சொல்றான். அப்போ ஏன்டா அவன்கிட்ட சொல்லல அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நான் என்னமோ எனக்குள்ள ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு சொல்லிட்டு டாக்டரை போய் பார்க்க போனேன் அப்படின்னு ஹீரோ ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கிறான். உடனே ஹீரோயின் வந்து, இப்போ என்னடா பண்றது அப்படின்னு கேட்குறப்ப உடனே ஹீரோ ஃப்ரெண்டு சொல்றான், வேணா ஒன்று பண்ணுவோம், பக்கத்தில் பார் இருக்கு, பாரில் போய் 2 பீர் அடிப்புமா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் காண்டாகி, எந்த நேரத்தில் எதை பேசுகிற பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறலாம் எனக்கு தெரியாது, உடனே நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். உடனே ஹீரோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா, தன்னோட ஃபோன் எடுத்து இந்த வீடை பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணுறான். நெட்டில் சர்ச் பண்ணுறப்ப இந்த வீடோட டாக்குமெண்ட் ஒன்று வந்து ஒரு டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்கான். அந்த பையன் இப்போ எங்கே இருக்கான், எப்படி இருக்கான் அப்படிங்கிறத அவங்க வந்து தெரிவிக்கல. ஏன்னா இவங்க ரொம்ப கோடீஸ்வரன் பையனாக இருக்கிறதால யாராவது வந்து கிட்னாப் பண்ணுவாங்க. அதனால இவங்க வந்து அவங்க பையனை பற்றி வெளியில யாருக்கும் ஆர்டிகளை படிச்சுட்டு ஹீரோயினுக்கு இதை சென்ட் பண்ணுறான். ஹீரோயின் இதை பார்க்குறா. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேருமே முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறான். வந்தோடனே ஹீரோயினும் அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்கான 2 பேரும் சேர்ந்து அந்த கிளவி ரூமில் தான் ஏதோ சீக்ரெட் இருக்கு, நம்ம போய் அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவி ரூமை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் யாருமே இல்லைன்னொன்னே, சரி ஓப்பன் பண்ணால் ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த கிழவனும் கிளவி எங்கே
எங்கே போயிருக்காங்க நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அரை மயக்கத்தில் ஃபோன் எடுத்து பேசுகிறான். அப்போ வந்து இந்த மாதிரி அந்த கிழவியும் காணும். ஹீரோ வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுடா, அந்த பாட்டி வந்து மயங்கி உளுந்து கிடந்தது, நான் தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி நம்ம இதுக்கு மேலே இதை ஓப்பன் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அந்த டோரை வந்து பூட்டை உடச்சி ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே போய் பார்த்தோம்னா ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் ரத்த பாக்கெட்டாக அப்படியே பாக்கெட்டாக ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபோட்டோவுக்கு முன்னாடி வந்து கயிறை சுற்றி இருக்குது, நிறைய ஃபைல்ஸு, நிறைய டாக்குமெண்ட்டு இது மாதிரிலாம் இருக்குது. உடனே ஹீரோட ஃப்ரெண்டு எல்லாத்தையும் ஒன்றா சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்கான். நிறைய பேரோட ஃபோட்டோலாம் இருக்குது. இது வரைக்கும் இவங்களாம் எங்கே என்னாச்சு எதுனே தெரியல. சரி ஏதாவது நம்பருக்கு கால் பண்ணுவோம், ஏதாவது நம்பர் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய நம்பர் பார்க்குறாங்க. ஒரு 50க்கு மேலே ஒரு கால் பண்ணி பார்க்குறாங்க, யாருமே எடுக்கவே இல்லை. கடைசியில் ஒரே ஒரு பொண்ணு அந்த நம்பர் கால் பண்ணோன்னே ஹலோ. உடனே ஹீரோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டான், அவங்களுக்கு கீழே ஒரு ரூம் இருந்தது, அந்த ரூமில் வந்து இந்த மாதிரி உங்கள் நம்பர் இருக்குது, இந்த வீட்டுக்கும் உங்களுக்கு எதுவும் சம்மந்தமா அப்படின்னு வந்து விசாரிக்கிறான். அந்த பொண்ணு இந்த வீடு அப்படின்னு சொன்னோன்னே அந்த வீடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்குறா. என்னம்மா என்ன ஆச்சு? ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பிளான் பண்ணோம், லாட்ஜு அந்த மாதிரி போனோம்னா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முழிச்சிக்கிட்டு இருந்தப்ப என் ஃப்ரெண்டு தான் ஒரு பிளான் சொன்னால், வீடு வாடகைக்கு போகிற மாதிரி போவோம், நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லுவோம், போய் ஒரு நாள் ஸ்டே பண்ணுவோம், அப்புறம் இந்த வீடு எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியேறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறா. அந்த மாதிரி பார்க்குறப்ப எங்களுக்கு அந்த வீடு வந்து கிடச்சிது. நாங்களும் அந்த வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனப்ப இந்த மாதிரி என்னோட கூட வந்த என் ஃப்ரெண்டு வந்து அந்த ரூமில் அவன் போய் பெட்டில் போய் உடனே படுத்துட்டான். நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பாத்ரூம் போய் ஃப்ரெஷ் அப் ஆக வந்தேன். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளவி அங்கேருந்து உள்ளே வந்து பால் கொடுத்தா. நான் வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஆனால் என்னோட ஃப்ரெண்டு வந்து அதை குடிச்சோன்னா அவன் என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல, பெட்லேயே மயங்கி கிடந்தான். நான் ரொம்ப நேரம் எழுப்பலாம் அப்படின்னு போகிறப்ப அந்த கருப்பு உருவம் ரொம்ப அகோரமாக வந்து அப்படியே சாப்பிட்டுது. எனக்கு உடனே அப்படியே டக்குன்னு தூக்கி போட்டுது. அப்புறம் முழிச்சு பார்த்தா எனக்கு தான் அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் தோன்ற மாதிரி இருந்தது. சரி நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அந்த ரூமை போய் பார்க்கலான்னு பார்த்து அதே மாதிரி அந்த கருப்பு உருவம் அப்படியே அவன் ஃப்ரெண்டு மேலே ஏறி அப்படியே ரத்தத்தை குடிச்சிக்கிட்டதை பார்த்துட்டு உடனே கீழே விறுவிறுன்னு ஓடி போய் அந்த கிளவிட்டு இந்த மாதிரி மேலே ஏதோ என் ஃப்ரெண்டுக்கு இதாகுது, இந்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டோன்னே அந்த கிளவிமா இந்த பால் குடிமா அப்படின்னு சொன்னோன்னே, நான் என்ன பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இடத்துல போய் பால் குடிங்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த கிழவன் வந்து ஒரு கட்டை எடுத்து என் பின்னாடி மண்டையில அடிச்சு 2 பேரும் என்னை தூக்கிட்டு அதே ரூம்ல தூக்கி போடலாம் அப்படின்ட்டு மாடி வழியா தரதன்னு இழுத்துட்டு போயிருந்தாங்க. வேலை நான் கொஞ்சம் நிதானத்தில் இருந்ததால அவங்க 2 பேரும் தள்ளி விட்டு உடையாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ஹீரோ ஃப்ரெண்டுகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ ஃப்ரெண்டு, ஏமா நீ இந்த மாதிரி அந்த அவன் காணா போயிட்டான் பற்றி நீ கம்ப்ளைண்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டோன்னே, சாரி சார், இது வந்து நாங்கள் சும்மா ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததால நான் யார்கிட்டையும் சொல்ல முடியல அப்படின்னோடனே ஹீரோ ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, எப்படியோ அவனை கிளட்டி விட்டா போதும்னு நீயே நிம்மதியாக இருந்துட்ட போல, இப்போ எவன் கூட இருக்கிற அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு பிரேக்கப் ஆனது, இது உங்கள் நம்பரா சார், நான் வேணால் சேவ் பண்ணிக்கவா அப்படின்னு ஹீரோ ஃப்ரெண்டு சொல்கிறான். செருப்பால் அடிப்பேன், சேவ் பண்ணாலும் நீ அண்ணன் சேவ் பண்ணு, எப்போ எவன் நம்பர் கிடைக்கும் உடனே பிக்கப் பண்ணலாம்னே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். உடனே ஹீரோ ஃப்ரெண்டு வந்து ஹீரோவுக்கு ஃபோன் அடிக்கிறான். இந்த மாதிரில அந்த வீட்டில் மாதிரி நிறைய பேரும் வந்து இந்த மாதிரி செத்துருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஹீரோ வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கிறான். அந்த கிழவியும் நாங்கள் போய் தேடுறோம், நீ எப்படியாவது முயற்சி பண்ணி அங்கேருந்து வெளியில் வர பாரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு ஹீரோ ஃப்ரெண்டு வந்து அந்த கிழவியும் தேடிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அன்னைக்கு ராத்திரி ஆயிடுது. அந்த கருப்பு உருவம் திடீர்னு அப்படியே ஹீரோ முன்னாடி வந்து ரொம்ப தைரியமா ஹீரோ முன்னாடிக்கு வந்து ரொம்ப அகோரமா நிக்குது. ஹீரோ என்ன ப்ளீஸ் என்னை விட்டுடு அப்படின்னு கேட்குறான். அந்த பேய் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் உனக்கு எல்லாமே ஆனால் நீ இந்த பெட்டை விட்டு மட்டும் போக மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு அந்த பேய் கேட்குது. ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. என்னை தயவு செஞ்சு என்னை பெட்டை விட்டு மட்டும் அனுப்பு, வேறு எதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னா கூட பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு நீ பெட்டில் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு அது ரொம்ப ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. கட்டத்துக்கு மேலே ஹீரோவால் பதில் பேச முடியாமல் சரினா அமைதியாயிரும். அம்மாட்டேருந்து கால் வருது, இந்த மாதிரி அக்கா வந்து பிரசவத்துக்கு வந்து டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வந்து சேர்த்துருக்கோம், திடீர்னு எனக்கு 1.5 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. சரி நான் இதோ ரெடி பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ணிட்டு அந்த என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்லேயே பேசுகிறான். அவனுக்கு முன்னாடி 1.5 லட்சம் பணம் இருக்குது, அவ்வளோதான், அதை எடுத்துகிட்டு வெளில போக முடியாது. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே
அப்போ வந்து இந்த கருப்பு அவன்கிட்ட வந்து ஏன் பணம் வச்சுட்டு நீ எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குது. இதை எடுத்து தான் என்னால் எப்படி வெளில போக முடியும் அப்படின்னோடனே வேறு ஏதாவது ஐடியா பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோ ஐடியா பண்ணுறான். ஹீரோ ஃப்ரெண்டுக்கு வந்து ஹீரோ வந்து கால் பண்ணுறான். இந்த மாதிரி மச்சான் நீ உடனே என்ன பண்ணுற ஏது பண்ணுறலாம் எனக்கு தெரியாது, நீ உடனே என்னோட ரூமுக்கு வா அப்படின்னு சொன்னோன்னே அந்த காமெடியனும் அந்த மாதிரி அந்த ரூமுக்கு வந்துடுறான். வந்தோடனே இந்த மாதிரி 1.5 லட்சம் பணத்தை கொடுத்து இதை எப்படியாவது கொண்டு போய் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து டெபாசிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இவன் அந்த பணத்தை எடுத்துட்டு இந்த காமெடி அந்த ரூமை விட்டு வெளில வரலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பணம் அப்படியே எரிஞ்சு அப்படியே ஆவியாக அப்படியே மேலே போகுது. இவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. 2 பேரும் முழிக்கிறாங்க. அப்போ அந்த உருவம் வந்து திடீர்னு வந்து ரொம்ப அகோரமாக சிரிக்குது. சிரிச்சோன்னே ஹீரோ வந்து அந்த பேய்கிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சுச்சுவேஷன், தயவு செஞ்சு என்னை விடு அப்படின்னு கேட்குறான். அந்த பேய் வந்து அவனை விடுற மாதிரி தெரியல. உடனே ஹீரோ கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்டாக அவனுக்குள்ளே யோசிக்கிறான், எப்படி இதை வந்து நம்ம இப்போ இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப உடனே அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. சரி பேங்க்ல மூலயமா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய்கிட்ட மறுபடியும் வந்து பேங்க் மூலயமா எனக்கு இந்த மாதிரி பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி 1.5 லட்சம் பணம் வந்து அவன் பேங்க்ல வந்து கிரெடிட் ஆகுது. கிரெடிட் ஆனோன்னா அதை அப்படியே அவங்க அம்மாவுக்கு சென்ட் பண்ணுறான். சென்ட் பண்ணோன்னா அங்கேயும் அக்செப்ட் பண்ணிட்டு ஃபோன் பண்ணி அவங்க அம்மா சொல்கிறாங்க என்ன பணம் வந்துட்டு 1.5 லட்சம் அப்படின்னு சொன்னால் சரின்னு ஹீரோவும் சரின்னு காலை கட் பண்ணிடுறான். அந்த காமெடியன் உடனே சொல்கிறான், மச்சான் நம்ம ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில வந்து சொல்லிட்டு இருக்கிறான். ஹீரோ உடனே கேட்குறான், அந்த கிழவனும் கிழவியும் கிடைச்சாங்களா அப்படின்னு கேட்குறப்ப அந்த கிழவனும் கிழவியும் எங்கே பார்த்தாலும் அவங்க சுத்தமாக கிடைக்கவே இல்லை, நாங்கள் சரின்னு திரும்பி வந்துட்டோம், அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா கீழே வந்து ஒரு கார் ஒரு சவுண்டு கேட்குது. உடனே ஹீரோயின் வெளில எட்டி பார்க்குறா. வெளில எட்டி பார்த்தா அந்த கிழவனும் கிழவியும் அதே ரூமுக்கு வராங்க. அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அதை ஹீரோயின் வந்து உடனே வந்து இங்கே சொன்னோன்னே காமெடியனும் அந்த ஹீரோயினும் விறுவிறுன்னு அந்த கிழவிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனோன்னே அந்த கிழவனும் கிழவியும் வந்து இவங்க என்ன விஷயம் அப்படின்னு, ஏன் திடீர்னு எங்கள் வீட்டுக்குலாம் வாரீங்க அப்படின்னு கேட்டோன்னே மேலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் உண்மையை சொல்லுன்ட்டு 2 பேரும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டோம். அவங்க 2 பேரும் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கிழவனையும் கிழவியும் ஒரு சேர்ல வந்து கட்டி போட்டுறாங்க. அப்போ அந்த கிழவன் வந்து சொல்கிறான், என்னோட மூச்சே போனாலும் நான் இந்த உண்மையை சொல்ல மாட்டேன். உடனே என்ன சொல்றான்னா, என்ன நடந்தாலும் வாயை திறந்து சொல்லாதீங்க, எல்லாத்தையும் நம்ம பையன் பார்த்துப்பான் அப்படின்னு அந்த கிழவியும் சொல்றா. உடனே காமெடியை வந்து மூச்சே விட மாட்டியா, இப்போ உன்னை மூச்சு விட வைக்கிறேன்டா பாருடா அப்படின்னு சொல்லிட்டு 2 விரல அந்த கிழவனோட மூக்குள் விட்டு டிங் டிங் டிங்னா ஆட்டினோன்னு அந்த கிழவன் வந்து மூச்சு விட முடியாம அச் அப்படின்னு தும்பிடுறான். தும்பினோடனே காமெடியன் வந்து பார்த்தியா மூச்சே விட முடியாதுன்னா எப்படி விட வச்சேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிழவி சைடு திரும்புறான். கிழவி உடனே நான் வாயை திறக்க மாட்டேன்னு நீ சொன்னில, இப்போ பாரு உனக்கு வாயை திறக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூக்குள்ள விட்டு 2 கையை கொண்டு போய் கிளவி வாயில் விட்றான். வாயில் விட்டோன்னா அந்த கிளவி வந்து வாக்குன்னு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறான். ஏன்டி கிளவி வாயிலேருந்து ஒன்றுமே வராதுன்னு நினச்சியா, இப்போ எப்படி வாந்தி வர வச்சான் பத்தியா பொலிர்னு அரைகிறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் உண்மையை சொல்கிற மாதிரியே இல்லை. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளானுக்கு வந்துடுறான். எப்படியும் நம்ம இந்த ரூமை விட்டு தப்பிக்கணும்னா நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்கு இப்போ சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்குறான். திடீர்னு பார்த்தா அவனுக்கு முன்னாடி நிறைய சாப்பாடு தண்ணி எல்லாமே வந்துடுது. அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு சரி இப்போ நம்ம பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த பேய் நம்மளை வெளியில் விடும், நம்மளும் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ட்டு பிளானில் இருக்கிறான். உடனே நான் இப்போ பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பேய் உடனே ரொம்ப அகோரமாக சிரிக்க ஆரம்பிச்சது. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் பார்த்தா திடீர்னு அந்த பெட்டு வந்து அப்படியே பாத்ரூம் ஷேப்புக்கு மாறினோன்னே இந்த பிளானை நமக்கு தோத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப சேட் ஆயிடுறான். அப்புறம் அங்கே வந்து இந்த ஃபுட்டு எல்லாத்தையுமே வந்து ஹீரோ சாப்பிட்றான். சாப்பிட்டோன்னா அந்த உருவம் அப்படியே ஹீரோ மேலே அப்படியே மேலே ஏறி அவன் உடம்பு அப்படியே நாக்கால் அப்படியே நக்கி அவன் வாயில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட நாக்கை உள்ளே விட்டு அப்படியே ரத்தத்தை முடக்குன்னு குடிக்குது. ஹீரோ இதை அப்படியே பார்த்தா அப்படியே மயங்கி அப்படியே விழுந்துடுறான். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இந்த கிழவனையும் கிழவியையும் கட்டி போட்டுட்டு ஹீரோயின் வந்து அங்கேயே நிற்கிறா. காமெடியன் வந்து இந்த மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச பாதிரியார் வந்து இருக்கிறாரு, நான் போய் அவர் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உடனே விறுவிறுன்னு வண்டி எடுத்துகிட்டு போய் அந்த பாதிரியாரை அழைச்சிட்டு வந்து கிழவனுக்கும் கிழவிக்கும் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அந்த பாதிரியார் வந்து வீட்டை வந்து சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்துட்டு அவர் கண்ணுக்கு அந்த நூலில் மஞ்ச கைத்தால சுத்தப்பட்ட அந்த ஃபோட்டோ வந்து தெரியுது. அந்த ஃபோட்டோ கிட்ட கொண்டு போய் கையை வைக்கலாம் அப்படின்னு கிட்ட போகிறப்ப அந்த கிழவனும் கிழவியும் அதை தொடாத அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொல்கிறாங்க. இவருக்கு நான் இதை வந்து தொடணும்னா நீ என்ன நடந்தது
அப்படிங்கிற உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறான். அவங்களும் என்னால் சொல்ல முடியாது அதை நீ அவுத்துட்டினா அவனுக்கு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ஆயிடுவான், அதோட நம்ம எல்லாரும் சாக வேண்டியதான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பாதிரியாரும் சரி நான் இப்போ இதை அவுக்க கூடாதுன்னா நீ இதுக்கான உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த நூலை ஒன்றா பிரிக்கிறாரு. அந்த கிழவி உடனே வேணாம், உடனே அந்த கிழவி வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. நாங்கள் மிக பெரிய கோடீஸ்வரங்க, எங்களுக்கு சொத்து சுகம் எல்லாமே நிறைய இருந்தது, ஆனாலும் எங்களுக்கு ஒரே ஒரு புள்ள போதும் அப்படின்னு சொல்லி இவனை மட்டும் நாங்க இவனுக்கு வேண்டிய சலுகை எல்லாமே செஞ்சோம். அதோட இல்லாம இவனுக்கு நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணி இவனுக்கு நிறைய ஸ்டடீஸ் எல்லாம் இந்த வீட்லயே பண்ணோம். எங்களோட பண பலத்தை வச்சு இவனை டிகிரி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணோம். அதுதான் எங்களுக்கு மிக பெரிய தப்பா போச்சு. இவன் எங்களோட கம்பெனில பார்ட்னர் கூட ஆக மாட்டான், எங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புக்கும் இவன் வர மாட்டான். வெளியில உள்ள மனுஷங்களை பார்த்தாலே இவனுக்கு பிடிக்கவே இல்லை. நாங்க தான் இவனுக்கு உலகம், இந்த அப்பார்ட்மெண்ட் தான் இவனுக்கு சொர்க்கம். நாங்க இவனை எவ்வளவோ வெளியில கொண்டு வரலான்னு பார்த்தோம், ஆனா இவன் இந்த வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டேன்னுட்டான். நாங்க எவ்வளவோ டாக்டர்ஸ் கிட்ட இவனை கொண்டு போய் காட்டணும், ஆனா எல்லா டாக்டர்ஸும் இவனுக்கு மென்டல் ரீதியா இவன் மனநல பாதிக்கப்பட்டு இருக்கான், இவனை நீங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வளர்த்தது தான் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் எங்க ஃபேமிலி டாக்டரை வர வச்சு இவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஒரு நாள் நாங்க பார்க்குக்கு அழைச்சிட்டு போனோம். வெளி உலகம்னா என்னன்னு காட்டலான்ட்டு நாங்க அழைச்சிட்டு போனோம். இவன் வெளியில உள்ள மனுஷங்களை பார்த்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சான். யாரு கூடயும் பழகாததுனால இவன் ரொம்ப ஆக்ரோஷமா வினோதமா நடந்துக்கிட்டு அது எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்தினது. சரி நம்ம கிட்ட தான் பணம் இருக்கு, இவனை நாமளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வீட்டிலேயே வச்சுட்டோம். ஆனா என்ன பண்றது, எங்களுக்கும் வயசாயிட்டு, எனக்கோ இப்ப 85 வயசு, என்னால இதுக்கு மேல இவனை பார்த்துக்க கூடிய அளவுக்கு என் உடம்புல சக்தி இல்லை. எங்களை பிரிஞ்சா இவன் வாழ்க்கை நரகமாயிடும், எங்களுக்கு இவன் ரொம்ப முக்கியமா. எங்களோட சிந்தனை எல்லாமே நாங்கள் இறந்ததுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணும், இவனுக்கு யாரு பார்த்துப்பா அப்படிங்கிற மன உளைச்சலே எங்களுக்கு ரொம்ப ஆளாக்கி, அதான் நான் முடிவு பண்ண அந்த அப்படின்னு சொல்லிட்டு கிளவி வந்து முழுங்குறா. அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாதிரியார் அப்படியே மெதுவாக மறுபடியும் அந்த நூலை பிரிக்க ஆரம்பிச்சோன்னு வேண்டாம் அந்த நூலை பிரிக்காதீங்க, நான் சொல்லிடுறேன் என்னோட சின்ன வயசில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மந்திரவாதி அம்மா இருந்தாங்க. அந்த மந்திரவாதி அம்மா செய்வன சூனியம் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. அவங்க உதவியை தேடி போனோம், செய்வன மூலயமா இவனை வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்து, ஆனால் அந்த முயற்சியும் இவங்கிட்ட பலிக்கவே இல்லை. உடனே அந்த அம்மா ஒரு ஐடியா எங்களுக்கு சொன்னாங்க. அந்த ஐடியா எனக்கு துணையாக வேணும்னா ஒரு ஆவியை வரவழைக்கலாம், அந்த ஆவி இவனுக்கு வேண்டிய உதவி எல்லாம் இவன் சாவர வரைக்கும் பண்ணும் சொன்னாங்க. நாங்களும் உடனே சரின்னு சொல்லிட்டோம். அன்னைக்கு ராத்திரி நாங்கள் அந்த மாதிரி ஒரு ஆவியை உயிர்ப்பிச்சோம். அந்த சாத்தான் எங்கள்கிட்ட ஒரு டீலிங் நான் உங்களுக்கு உதவணும்னா எனக்கு உயிர் பலி வேணும், எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் எனக்கு ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த சாத்தான் எங்ககிட்ட பேரம் பேசினது. நாங்களும் சரின்னு ராத்திரி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து நாங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தப்ப எனக்கு ஒரு யோசனை வந்தது. நாம் ஏன் சாத்தானுக்கு இந்த மாதிரி ஒரு டீலிங்கை கொடுக்கணும், நம்ம பையனை பலியாக்கி நாமளும் அந்த மாதிரி சாத்தானா நம்மளை பையனை வாழ வைப்போம். அது சாவு அப்படிங்கிறது கிடையாது, அவன் கடைசி வரைக்கும் இந்த வீட்டிலேயே இருப்பான்.
அழிக்க இந்த உலகத்தில் யாரும் முடியாது அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. உடனே என்னோட கணவர்கிட்ட இதை பற்றி ஆனால் என் கணவர் இதுக்கு சம்மதிக்கவே இல்லை. இருந்தாலும் நான் துணிஞ்சு அந்த சாத்தான்கிட்ட இந்த டீலிங்கை பற்றி நான் சொன்னேன். உடனே அந்த சாத்தானும் சரின்னு சொல்லி பையனை சாப்பிட்டு என் பையன் உடம்புக்குள்ள அந்த சாத்தான் வந்து இறங்குனது. அப்போ என் பையனை பார்க்கும்போது ரொம்ப அகோரமாக இருந்தான். அந்த சாத்தான் சொன்னது, உன் பையனை நான் ஆவியாக ஆக்கிட்டேன், இனி அவனை இந்த உலகத்தில் யாராலையும் அழிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னுச்சு. பிறகு என் பையனோட இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டுக்கு யார் புதுசாக வந்தாலும் அவன் ரொம்ப ஆக்ரோஷமாகி அவங்கள அடித்து எங்கள் கண்ணு முன்னாடியே சாப்பிடுவான். காலம் கொஞ்சம் கொஞ்சமாக போனது. வீட்டுக்கு வரவங்க நிறைய பேரை காணுன்னு போலீஸ் என்கொயரி எல்லாம் நடந்தது. எங்கள் பையனை வெளியில் இழுத்துட்டு போக பார்த்தாங்க. ஆனால் வந்த போலீஸ்காரங்களையும் என் பையன் ரொம்ப விகோரமாக அடித்து திங்க ஆரம்பிச்சிட்டான். என் கணவர் என்கிட்ட சொன்னார், உன்னோட விபரீதம் எங்கே கொண்டாந்து நிப்பாட்டிருக்குன்னு பார்த்தியா, இதுக்கு அவன் முடிவு கட்டியாகணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நாங்கள் அந்த சூனியக்காரியை சந்திக்க போனோம். கிளவி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா. உடனே பாதிரியார் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறப்ப அந்த கிளவி உடனே சொல்கிறா, சாத்தானை இனிமேல் அடக்க முடியாது. அந்த சாத்தான் உங்கள் மகனோட ஆன்மாவாக கலந்துடுச்சு. வேணும்னா அதை ஒரு ரூமுக்குள்ளே நம்ம கட்டுப்படுத்தி வைக்கலாம். நீ அதுக்கு தேவையான சாப்பாடை கொடுங்க. உங்கள் காலம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அதை வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னா. சரின்னு நாங்களும் ஒத்துக்கிட்டோம். அந்த மாதிரி நாங்களும் அதுக்கான ஏற்பாடை பண்ணோம். மேலே ஒரு பெட்டை தயார் பண்ணோம். அந்த பெட்டில் எல்லா விதமான சௌகரியங்களும் செஞ்சோம். அந்த நாள் என் பையனை அந்த ரூமில் அடைக்கிறதுக்காக அவன் அந்த ரூமில் ஸ்டே பண்ண வச்சோம். மந்திரவாதி என் பையனை நிறைய செய்வனைகள் செஞ்சு அந்த ரூமுக்குள்ளேயே கட்டி போட்டா. அவள் ரொம்ப அகோரமாக நைட்டெல்லாம் ரொம்ப கத்த ஆரம்பித்தான். அவனுக்கு பிளட் பாக்கெட்டை கொண்டாந்து நிறைய கொடுத்தோம். அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே அது எதையுமே அவன் சாப்பிடலை. நைட்டெல்லாம் எங்களை ரொம்ப தொல்லை பண்ணான். இல்லாமல் இங்கே நிறைய பேர் தங்கியிருந்தாங்க. அவங்க எல்லாம் நைட்டு உங்கள் வீட்டில் ஏதோ வினோதமாக சத்தம் கேட்குது, என்ன அப்படின்னு எங்ககிட்ட ரொம்ப தொல்லை பண்ணாங்க. அந்த வீடை காலி பண்ணி போக ஆரம்பித்தாங்க. சில பேர் நாங்களாக வலுக்கட்டாயமாக இந்த ரூமில் தள்ளி விட்டு என் பையனுக்கு சாப்பாடாக்கினோம். காலம் போக யாருமே